கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையில் பிதாவாகி தேவனுடைய உன்னதமான நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு தேவன் விசேஷமாய் அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் உங்கள் மத்தியில் தேவனுடைய இந்த உன்னதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக சர்வ வல்ல பிதாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்து கொண்டு, அதோடு நாம் சார்ந்திருக்கிறதான ஆற்காடு வேலூர் பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிற பாடம் அவ்விசுவாசத்தின் 7 பாவங்கள். இதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அருமையானவர்களே, இந்த ஒரு வசன பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு வசனம். சகோதரரே, அப்போ சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் உங்கள் யாவருக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாய் அங்கே இருங்க. அப்போ அருமையானவர்களே, இன்னைக்கான பாடம் நாம் எங்கேருந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வனாந்திர பிரயாணமாக எதை நோக்கி போனாங்கன்னா, அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணாங்க? பிரயாணப்பட்டு போனாங்க. அப்படி வாக்களிக்கப்பட்ட கானானை நோக்கி அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது எத்தனை வருடங்கள் பிரயாணம் இருந்தது அவங்களுக்கு? 40 வருடங்கள் பிரயாணப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்து போனாங்க. அந்த அனுபவங்கள், மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அந்த அனுபவங்கள் நமக்கு எப்படிப்பட்டவைகளா இருக்குதுன்னு நிழலாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அவைகளை வச்சிருக்கிறார். ஸோ அநேக சந்தர்ப்பங்கள் இந்த நிழல் சொல்லும்போது அவைகள் நமக்கு ஒரு பாடங்களாக கூட தேவன் அங்கே என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்களுடைய அனுபவங்களை அங்கே வச்சிருக்கிறார். எந்தெந்த வகையில் அப்படி சொல்லி பார்த்துட்டா, இப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க பேசிட்ட விஷயங்கள், மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க செய்த செயல்கள், அவங்களுடைய கீழ்ப்படியாம, அவங்களுடைய அவிசுவாசம், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் சபை வகுப்பாராகிய நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாடங்களாக அங்க படங்களாக, தேவ நிழல்களாக அங்க என்ன பண்ணியிருக்கிறார்? அவங்கள வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பாடத்தை பார்க்க போறோம். அப்போ பாடத்தினுடைய தலைப்பு அவிசுவாசத்தின் 7 பாவங்கள். இப்போ அவிசுவாசத்துல 7 பாவம் மட்டும்தான் இருக்கா? பவுல் எழுதுவார் வசனத்துல, நம்ம பின்னாடி பார்ப்போம் ரோமர்ல, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ அவிசுவாசம் அப்படிங்கிறது என்னதான்? பாவம் தான். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்னவா இருக்க முடியாது? பிரியமா அங்க இருக்க முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு நம்முடைய பாடத்துக்கு ஒரு 7 காரியங்கள் நாம என்ன பண்ண போறோம்? இந்த அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவங்கள் சொல்லி நாம என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம வசனங்கள் சிலது வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும் இருக்கிற வசன பகுதிகள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்ப பாருங்க, தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்றாரு, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க உங்க பிதாக்கள் என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை பார்த்து கூட என்னை என்ன பண்ணிட்டாங்க? பரீட்சித்து பார்த்துட்டாங்க. அதனால அந்த சந்ததியை நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்றாரு? அரோசித்து அந்த சந்ததியை நான்
ஆரோசித்து என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்றாருன்னா, எப்போதும் வழிவிலகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று அறிந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய இளைப்பாறுதல் அவங்க என்ன பண்றது இல்லை என்று அவர் என்ன சொல்லிட்டேன்னு சொல்றாரு, ஆணையிட்டேன். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு இந்த மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இவங்க இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள இவங்க பிரவேசிப்பது இல்லை என்று தேவன் என்ன பண்ணிட்டாராம், வாக்கு கொடுத்துட்டார். இந்த காரியங்களை பவுல் சொல்லிட்டு தான் என்ன பண்றாருன்னா, இப்ப 12வது வசனத்தை சொல்றாரு, நம்ம ஆதார வசனத்தை. இந்த விஷயங்களை சொல்லிட்டு பிதாக்களுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியலன்னா அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சு, என்னை பரீட்சை பார்க்கக்கூடிய இருதயமா, வழி விலகி போகக்கூடிய இருதயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப 12வது வசனத்தை சொல்றாரு, சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய இருதயம் எப்படி என்னை விட்டு விலகி போனதுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியாம போயிடுச்சு, பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா தேவன் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார், நீங்க அதுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்ல, என்னுடைய இளைப்பாறுதல்ல நீங்க என்ன ஆகிறது இல்ல, பிரவேசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு பவுல், சகோதர சகோதரிகளே, அவங்கள போல தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள இருதயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, சோ அப்போ நீங்களும் என்ன ஆக முடியாது, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க எப்படி இருங்க, இப்போ எச்சரிக்கையா அங்க இருங்க. ஏன்னா இதே விஷயங்கள் சங்கீதத்துல கூட சொல்லியிருப்பாரு. நீங்க வாசிங்க வசனங்கள், சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அப்ப பாருங்க, இவங்க கூட என்ன ஆயிட்டாங்க, அதே விஷயங்கள் சங்கீதத்துல கூட தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க அதுக்குள்ள என்ன ஆகிறது இல்ல, பிரவேசிக்கிறது இல்ல சொல்லி தேவன் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். ஸோ அது நமக்கு தெரியும், மாம்சிக இஸ்ரேலர்களுடைய அந்த அனுபவங்கள், வாழ்க்கை, அவங்களால என்ன பண்ண முடியல, கானான் தேசத்துக்குள்ள கடந்து போக முடியல. அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, வனாந்திரத்திலேயே அழிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கூட என்ன பண்றாருன்னா, பவுல் அந்த எபிரேயர் நிருபத்திலேயே அங்க பேசுறாரு. நீங்க 16 வாசிங்க, 16, 17-19 வரைக்கும். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அவங்க அதுல பிரவேசிக்க கூடாமல் போனதுக்கான காரணம் அவங்க கிட்ட இருந்துட்ட அவிசுவாசம். ஏன்னா தேவன் யார் மேல கோவப்பட்டாரு, யார் அங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சவங்க, தேவனுக்கு விரோதமா கீழ்ப்படியாம இருந்த ஜனங்க, அவர்கள் தான் அந்த வனாந்திரத்துல என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடந்து வந்த ஜனங்கள், புருஷர்கள் எவ்வளவு பேரு, 6 லட்சம் புருஷர்கள். அப்புறம் அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், இப்படி எல்லாரும் கடந்து வந்துட்டாலும், ஆனா வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு பேர் தான் போனாங்க, அந்த 6 லட்சம் புருஷர்ல 2 பேர் தான் போனாங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுட்டாங்க, வனாந்திரத்துல அங்க அழிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் சொல்லிட்டு தான் இப்ப பவுல் சொல்றாரு, இவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடங்களாக அங்க வைக்கப்பட்டிருக்குது. வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி சம்பவிச்சது, திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. அப்போ உலகத்தினுடைய முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்புக்கு உண்டாகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்குது, இது
எழுதப்பட்டும் அங்க இருக்குது. அப்ப பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு, மன்னிக்கணும், யூத யுகத்தினுடைய முடிவு சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் இருக்கும்போது நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய வருகை அங்க இருந்துச்சு, முதலாம் வருகை. அந்த காலத்துல அது கடந்து போகும்போது முதலாம் காலகட்ட சபைக்கு அநேக உபத்திரவங்களை அது என்ன பண்ணுச்சாங்க, கொண்டு வந்துச்சு. அதே போல இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல கர்த்தர் இயேசுனுடைய 2ஆம் வருகை சம்பவிச்சிருக்குது. இப்ப கூட சபைக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்குதுன்னா, விசேஷித்த சோதனைகள் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது சபை மீது, அந்த கடந்து போகக்கூடிய காலமா அங்க இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய நாம இப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவங்களை கவனிச்சு பார்த்து எந்தெந்த வகையிலெல்லாம் அவங்க தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கடந்து போகிறதுக்கான ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்குள்ள அவங்க பிரவேசிக்க கூடாமற் போனதுக்கு காரணம் என்னன்னா அவிசுவாசம். இப்ப நமக்கு கூட வாக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பரம கானானுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தேவன் நமக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார், அங்க வச்சிருக்கிறார். சோ அதுக்குள்ள போகணும்னா சொல்றாரு, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதா? ஸோ மாம்சிக இஸ்ரேலர் இடத்துல காணப்பட்ட அனுபவங்கள், ஒரு சில அனுபவங்களை எடுத்து நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா பாடம் தியானிக்கலாம். ஸோ முதலாவது ஒரு பாவம், மாம்சிக இஸ்ரேலர் ஜனங்க அவங்களுடைய அவிசுவாசத்தினால உண்டான ஒரு பாவம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க சகோதரங்க போட்டிருப்பாரு, மாம்சிக இஸ்ரேலர் ஜனங்க அவங்க உணரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரை குற்றம் சாட்டுறாங்க, மற்றவர்களை குற்றம் சாட்டுறாங்க. தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் யாரு, மற்றவங்க, நீங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா குற்றம் சாற்றுகிறவர்களா அங்க இருக்கிறாங்க. வாசிங்க வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வசனம் வாசிக்கும் போது. இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசேயை பார்த்து சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழின்றது கொஞ்சம் டீசெண்டா இருக்குது இல்லையா? இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், சுடுகாடு இல்ல சொல்லியா நீங்க என்ன எங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்க அங்கேயே இருந்திருந்து அங்கேயே செத்து இருந்தா கூட எப்படி தான் வந்திருக்கோம், நன்மையா தான் இருந்திருக்கோம்ப்பா. எங்களை எகிப்துல இருந்து நீ கொண்டு வந்தது என்ன? யாரை பார்த்து கேட்கிறாங்க, மோசே. எந்த சமயத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த மாம்சிக இஸ்ரேலர் ஜனங்க கேட்கிறாங்க, பேசுறாங்க? கொஞ்சம் சாப்பாடு தானா? எங்க போனாலும் சாப்பாடு தான் சொல்றாங்க. இது 4வது இடம் நினைக்கிறேன். எங்க போனாலும் சாப்பாடு தான் முதல்ல சொல்றீங்க. செங்கடல் கடந்து வந்ததுக்கு அப்புறம், இது கடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளை, நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து வசனங்கள் நீங்க நோட் பண்ணி வாசிங்க. இப்ப அங்க என்ன சம்பவங்கள் இருக்கும்னா, மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாளையம் இறங்கி இருப்பாங்க. இப்ப இந்த செய்தி பார்வோனுக்கு தெரிய வரும்போது, இப்ப பார்வோன் என்ன ஆகிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்க கடந்து போக முடியாதபடிக்கு வனாந்திரம் அவங்களை அடைத்து போட்டது என்று எண்ணி இப்ப என்ன பண்ணுவார்னா, தன் சேனையெல்லாம் கூட்டிட்டு இப்போ இஸ்ரேலர்களை அழிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், கடந்து வருவார். இப்ப இந்த சூழ்நிலையில தான் இப்ப பார்வோனும் அவருடைய சேனையும் கடந்து வருது. இந்த பக்கம் என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷன் பிரச்சனை உங்களுக்கு மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. தன் ஜீவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உணரும் போது இப்ப அவங்க யாரை குறை பேசுறாங்க, எகிப்துல இருந்து அவரா கூட்டு வந்தாரு. யார் கூட்டு வந்தது தெரியலையா? எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வந்தது யாரு, கூட்டிட்டு வர சொன்னது யாரு? சரி, மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க
தேவனை பார்த்து கதறி அழறாங்க. எப்படியாவது எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, விடுவிச்சிருங்க. எங்களுக்கு பாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இந்த இடத்துல அடிமைகளா இருந்து எங்களுக்கு என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்னு கூக்குரல் இடுறாங்க. இப்ப இந்த செய்தி இவங்களுடைய கூக்குரல் யாருக்கு போய் எட்டுது? தேவ சமூகத்துக்கு. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய பிதாக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து இப்ப இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு. அப்பதான் தன்னுடைய ஊழியக்காரனா மோசே என்ன பண்றாரு, வாப்பா இந்த ஜனங்களை விடுவிக்கணும்னு கூட்டிட்டு வர்றாரு. நம்ம வசனங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜனங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த சிவந்த சமுத்திரம் வரைக்கும் கடந்து வரும்போது அவங்கள எப்படி தேவன் வழி நடத்திட்டாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க 13ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்கள் வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. இப்ப பாருங்க, தேவன் எப்படி வழி நடத்திட்டு வர்றாருன்னா, இந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்திலேயே அவங்களை என்ன பண்ணிட்டு வர்றாரு, வழி நடத்திட்டு வர்றார். இப்போ அடிமைகளா இருந்து விடுவிக்கப்பட்டு 10 வாதைகள் அங்க உண்டாக்கப்பட்டு மிகப்பெரிய அற்புதங்கள் தேவன் செய்யற விஷயங்களை இந்த ஜனங்க பார்த்து விடுவிக்கப்பட்டு இப்ப எங்க கடந்து போறாங்க, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு. இப்படி கடந்து போகும்போது தேவன் எந்த விதத்துல அவங்கள வழி நடத்துறாருன்னா, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் என்ன பண்றாரு, அவங்கள வழி நடத்திட்டு போறார். இப்படி வழி நடத்திட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்க இப்போ ஒரு பிரச்சனை உண்டாகும் போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, யாத்திராகமம் 2, 23, 24 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். 25 கூட சொல்வாரு, தேவன் இஸ்ரேல் புத்திரரை என்ன பண்ணிட்டாரு, கண்ணோக்கினார். தேவன் அவர்களை என்ன பண்ணிட்டார், நினைத்து அருளினார். இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவன் இவர்களுடைய அடிமைத்தனத்தினுடைய முறையீட்டை கேட்டு நினைவு கூர்ந்து இப்ப இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, அங்க முன் வரார். மாம்சீக இஸ்ரேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு தேவன் தான் என்ன பண்றாரு, அவங்கள கொண்டு வரார். ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியா இப்ப இவங்க யாரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, மோசையை பார்த்து கேட்கிறாங்க, எங்களை ஏன் நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க அப்படி சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா கேள்வியை கேட்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா அவிசுவாசம். ஏன்னா தங்களை அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுன்ற விஷயத்தை அந்த ஜனங்க என்ன பண்ணல, கவனிக்கல. மாபெரும் அற்புதங்கள் செஞ்சு தேவன் தங்களை விடுவிச்சிருக்கிறார் என்ற விஷயத்தை இவங்க என்ன பண்ணல. சில வேளைகள்ல பிரச்சனை வரும்போது நம்ம கூட என்ன ஆயிடுது, இதெல்லாம் மறந்து போயிடுது. அப்ப பாருங்க சொல்றாரு, இப்போ பாவம் அவங்க செஞ்சது, மாம்சீக இஸ்ரேல ஜனங்க அவிசுவாசத்தினால தங்களுடைய பிரச்சனைக்கு மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு வரும்போது உங்க பிரச்சனைக்கு நீங்க யாரை குறை சொல்றீங்க? இப்ப நம்மளை கேட்டா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இல்லைன்றவங்களா கை தூக்குங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. சரி, அப்போ நம்ம பிரச்சனைக்கு யாரை குறை சொல்றோம்? பக்கத்துல இருக்கிறவரியா இல்லையா? அப்ப பாருங்க, நம்முடைய பிரச்சனைக்கு நாம யார குறை சொல்றோம் அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த உலகம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாரையும் எல்லா பிரச்சனைக்கும் குறை சொல்றதா இருக்குது. அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு அரசியலா இருக்கட்டும், ஒரு பொருளாதாரமா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இவர் இல்லைன்னா அது எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்,
இவர் வராம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இது நல்லா இருந்திருக்கும். இப்படி உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றொருவரை குறை சொல்லக்கூடிய உலகத்துல தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்குது அப்படி சொல்லி சொன்னா, பாதிக்கப்பட்டவன் நான் யாரு, பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவன். அதனால தான் நான் என்ன பண்றேன், இப்படி பேசுறேன் அப்படி கூட என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்க. இன்னும் சில உதாரணங்கள் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் நல்லவனாவோ கெட்டவனாவோ இருக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் நல்லா நடந்துக்கணும்னா அது யார் கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது. நீங்க நான் நல்லா நடந்துக்கிறது யார் கையில இருக்குது, உங்க கையில இருக்குது. அப்படிப்பட்ட ரீதியில இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோன்னா இருக்குது. இன்னும் சொல்லும்போது, நான் இப்படி தவறான முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, நீங்க தான். நான் இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்க. அப்படி சொல்லி அங்க என்ன பண்றோம்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்களா அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அங்க பாடம் எழுதின சகோதரர் சொல்லும்போது, அந்த பிலிப் வில்சன் ஒருத்தரை வந்து காமிக்கிறார். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காமெடி ஷோஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர், வெளிநாட்டில் காமெடி ஷோ பண்ணக்கூடியவர். இவர் கூட அந்த காமெடி ஷோ மூலியமா அநேகரை என்ன பண்றாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ரீசன் சொல்றார். நான் இப்படியெல்லாம் பண்றதுக்கு எனக்கு இவர் தான் காரணம், அதனால தான் நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, ஒரு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவானா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம யாரை கை காட்டுறோம், யாரை குறை சொல்றோங்கிறத நாம என்ன பண்ணோம், நிதானிச்சு பார்க்க. உதாரணங்கள் சிலது கொடுக்கிறார். இப்ப பாருங்க, மேரேஜ் அந்த உதாரணத்தை எடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, கணவர் சொல்றாரு, நீங்க நல்லா சமைப்பீங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் என்ன பண்ணேன், எதிர்பார்த்தேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் இல்ல. சகோதரி சொல்றாங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தானா நீங்க என்ன பண்ணல, அப்படி இல்ல. அப்போ பிரச்சனைக்கு யார் காரணம், சகோதரன் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு, சகோதரி தான். சகோதரி சொல்றாங்க, பிரச்சனைக்கு யார் காரணம், சகோதரன் தான். இப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறக்கூடியவர்களா நாமோ அங்க இருக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்றாரு. அங்க பாருங்க, இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல குழந்தை இருக்கிற, சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு குழந்தைக்கு. அவரும் என்ன பண்றாரு, பிராக்டிஸ் பண்றாரு. அந்த சைடு வீல் இருக்குது இல்லையா, சப்போர்ட் வீல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ குழந்தைக்கு ஓட்ட கொடுக்குறாங்க பழகத்துக்கு. போயிட்டு எல்லாம் ட்ரை பண்றாரு, எல்லா விதத்துலயும் சைக்கிள் ஓட்டுறாரு. கீழே உளுந்து என்ன பண்றாரு, ஏஞ்சிக்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியல, சைக்கிளை ஒழுங்கா ஓட்ட முடியல. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு குழந்தை சைக்கிள் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அப்பா கேட்குறாரு, என்னப்பா சைக்கிள் ஓட்டினே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, ஏன்பா அதை கழட்டேன்னு இருப்போம். யாரும் ஒன்றும் சைக்கிளே ப்ராக்டிஸ் பண்ணலையா. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், இந்த சைக்கிள் சரியில்லை, இந்த சைக்கிளு சரியில்லை, நான் நல்லா தான் ஓட்டணும்னு பார்க்குறேன், ஆனா இது என்ன ஆக மாட்டேங்குது, சரியில்லாததுனால நான் எப்பவுமே என்ன ஆயிட்டுக்கிறேன், கீழே விழுறேன். அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, சைக்கிள்ல இருக்குது. இப்போ இந்த சைக்கிள் சரியில்லை அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சான்னா சொல்லிச்சு. பாருங்க சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பார்க்கணும், நாம பிரச்சனைக்கு யார குறை சொல்றோம். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தணும் நடக்கிற நீங்களும் நானும், நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுன்னு நாம என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டோம் இல்லையா. ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இல்லைனாலும் வெவ்வேறு வகையில நமக்கு என்ன இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்ம யாரை வந்து குறை சொல்றோம், அவ்விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படுதா அப்படிங்கிற விஷயத்த நாம நிதானிச்சு அங்க பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிரச்சனைக்கு மற்றவர்கள் காரணமா இருக்க மாட்டாங்கன்னு நாம சொல்லல. ஒருவேளை மற்றவர்கள் கூட என்ன இருக்கலாம், காரணமா இருக்கலாம். ஆனா நமக்கு கொடுக்கப்படுகிறதான உபதேசம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு
முதல்ல உங்களை முன் வச்சு பாருங்க, நீங்க எந்த வகையில அதுக்கு காரணமா இருக்கிறீங்க. இல்ல ஒருவேளை அந்த பிரச்சனை உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, அது சரி செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும், இல்ல நான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல பேசி இருக்கணும் அல்லது பேசி இருக்க கூடாது, நான் எந்த அளவுக்கு அன்பை காண்பிச்சிருக்கணும், நான் எந்த அளவுக்கு இரக்கத்தை காண்பிச்சிருக்கணும், நான் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையை புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உங்களை முன் வச்சு என்ன பண்ணி பாருங்க, சிந்திச்சு அங்க பாருங்க. மாறாக நீங்க மற்றவர்களை என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறாரு. ஏன்னா நாம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களா தான் அங்க என்ன பண்ணோம், காணப்படணும். அந்த பிரச்சனைக்கு நான் எந்த அளவுக்கு இந்த சூழ்நிலையில காரணமா இருக்கிறேன், இல்ல நான் போய் பேசினா இந்த பிரச்சனை சரியாகும்னா நான் என்ன பண்ண அதை போயிட்டு செய்யணுமே தவிர்த்து மற்றவர்களை நாம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். ஏன்னா நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் அங்க தேவன் கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது தேவனுடைய அனுமதி. ஏன்னா தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, அனுமதிச்சு அங்க இருப்பாரு. தேவனுடைய ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய தலையில இருக்கிற அந்த முடி கூட எண்ணப்பட்டு இருக்குது. அவைகள் ஒண்ணு கீழே விழுறதுனால தேவனுடைய அனுமதி இருக்கணும். அப்போ ஒரு புது சிருஷ்டியா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அங்க என்ன பண்ணியிருக்கிறார், அனுமதி அங்க இருக்குதுன்ற விஷயத்த நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பதார் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய போராட்டம், தேவனுக்கு இது சர்ப்ரைஸா இருக்குமா? தேவனுக்கு சர்ப்ரைஸா எல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்ப பாருங்க, இல்ல ஒருவேளை தேவன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய போராட்டம், தேவன் தன் முகத்தை திருப்பிக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளை, ஏன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை போராட்டம் பிரதர் கைமீறி போயிடுச்சு, இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, என் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னாலும் அது கைமீறி போகணுமா இல்லையான்றது கூட யார் தான் முடிவு பண்ணியிருக்கணும், தேவன் தான் முடிவு பண்ணியிருக்கணும் உங்க வாழ்க்கையில். அதனால நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அவிசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாயிட வேண்டாம். இதுக்கு வேற யாரோ காரணம், வேற ஏதோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாம, தேவன் இந்த காரியங்களை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த போராட்டம் பிரச்சனைங்கிறது நம்முடைய மாம்சத்துக்கு தான் அப்படி சொல்லி சகோதரர் சொல்றார். போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய மாம்சத்துக்கு தான். இது ஆவிக்குரிய அந்த புது சிருஷ்டி வளர்வதற்கான வாய்ப்புகளாகவே இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு முன்பாக என்ன பண்ணப்படுது, முன்வைக்க அங்கப்படுது. அதனால உங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்கள் பிரச்சனைகளும் தெய்வீக பார்வையில நீங்க பாருங்க, இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த விதத்துல இதை தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அந்த ரீதியில இவைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க. அதனால மற்றவர்களை குறை சொல்லாதீங்க, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க உங்க பிரச்சனைக்கு. ஒருவேளை உங்களுக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிற இந்த போராட்டம் பிரச்சனை சூழ்நிலையில நீங்க மற்றவர்களை குறை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லி சொன்னா உங்களுக்கு யார் மேல விசுவாசம் இல்லை, தேவன் மேல விசுவாசம். இதைத்தான் மான்சிக்கு இஸ்ரேலருடைய வாழ்க்கையில நம்ம அங்க பாக்குறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் தங்களை அற்புத விதமா வழி நடத்திட்டு வந்திருக்கிறாருன்ற விஷயத்தை அவங்க உணராம தங்களுக்கு ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்படும் போது அவங்க உடனடியே யாரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மோசேவை குறை சொல்ல அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான ஒரு குறைவு பலவீனம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா, அந்த அவிசுவாசம் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா அவைகளை சரி செய்யறதுக்கு நாம என்ன பண்ணோம், முயற்சி அங்க எடுக்கணும். அப்போ ரெண்டாவது அவிசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய பாவத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவம் ரெண்டாவது இந்த மாம்சீக இஸ்ரேலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பாவமா? இக்லீஷியா சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறோம், இது தப்பா? பாருங்க, எதிர்பார்த்தது ஒரு பாவமாக அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமும்
15ஆம் அதிகாரம் 20 27 வரைக்கும். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். போதும் சிஸ்டர். அப்ப பாருங்க, இங்க சம்பவங்கள் நமக்கு தெரியும். இப்போ சிவந்த சமுத்திரத்தை மாம்சிக இஸ்ரேல் ஜனங்க கடந்து போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப எல்லாம் பாட்டு பாடி நடனம் ஆடி தேவனை என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியா துதிக்கிறாங்க. இந்த 15ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து மோசே பாடுங்க கர்த்தரை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. அது தொடர்ந்து வரும்போது மிரியாமும் என்ன பண்ணுவாங்க, சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடி தேவனை புகழ்ந்து பாடிட்டு போவாங்க. எவ்வளவு நாள் பிரயாணம் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நாள் பிரயாணம் போவாங்க. இப்படி 3 நாள் பிரயாணம் போகும்போது அவங்களுக்கு என்ன ஒரு தேவை வருது இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னா, தண்ணீர் தேவை உண்டாகுது. தண்ணீர் தேவை உண்டாகும் போது இப்போ நமக்கு தாகம் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. தாகம் உண்டானா என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்கணும்னு நினைப்போம். இது ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா இல்லையா? பதில் அப்புறம் மாத்தக்கூடாது. தப்பு. தாகம் வந்தா தண்ணி வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா? எதிர்பார்க்கறாங்க ஜனங்க, என்ன வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, இப்போ தண்ணி வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒன்றும் தவறு இல்லையே இதுல. ஏன்னா ஜனங்க எல்லாருக்கும் 3 நாள் பிரயாணப்பட்டு வராங்க, கஷ்டம், வெயில், இத நடந்து போறதுனால அவங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு, இப்போ தாகம் உண்டாயிடுச்சு. இப்ப தாகம் உண்டானும் போது அவங்க எதிர்பார்க்கறாங்க தண்ணீர் வேணும் அப்படி சொல்லி. இப்போ இந்த ஜனங்க தண்ணீர் வேணும்னு எதிர்பார்க்கும் போது இப்போ ஒரு நம்ம கூட இப்போ தண்ணி வேணும், நம்ம ரொம்ப நேரமா சப்ஜெக்ட் கேட்டு உட்காந்துருக்கிறீங்க, பக்கத்துல வாட்டர் பாட்டிலே இல்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணிடுவோம், தண்ணி இருக்கான்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ மாம்சிக இஸ்ரேலர் கூட தண்ணி தேவை தேடுறாங்க, அவங்க எதிர்பார்க்கிறாங்க, ஆனா தண்ணீர் இல்லை. இப்போ கடைசியா ஒரு ஏரியோ குளமோ என்ன பண்றாங்க, இப்போ பார்த்துட்டாங்க, அதுல தண்ணியும் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்த்தது என்னதான், தண்ணி தான். இப்போ அங்க இருக்கிறதும் தண்ணி தான். இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட இப்போ போயிட்டு அந்த தண்ணியை போயிட்டு எடுத்து சாப்பிடும்போது இப்போ அந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ரொம்ப சால்ட்டா, குடிக்கிறதுக்கு ஏதுவில்லாத தண்ணியா அது என்ன பண்ணுது, இப்போங்க இருக்குது. இப்போ உங்க மனநிலை என்ன? நம்ம கூட தண்ணி தாகத்தோட இருக்கிறோம், தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ தண்ணியும் என்ன ஆகுது, கிடைக்குது. ஆனா எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம மனநிலை என்ன? ஏன்னா மாம்சீக இஸ்ரேலருடைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த சூழ்நிலையில எப்படி இருக்குது, எதிர்பார்த்தது தவறா அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்பு தவறு இல்லை. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறாத போது நீங்க எப்படி அங்க நடந்துக்கிறீங்கன்றதுதான் விஷயமே அங்க இருக்கு. ஏன்னா மாம்சீக இஸ்ரேலர்கள் எதிர்பார்த்து அங்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணியா அது இல்லாத போது இப்ப அவங்களுடைய நிலை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீண்டும் மோசையை பார்த்து என்ன பண்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசையை பார்த்து என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. சகோதரிகளே, இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு கூட என்னுடைய எதிர்பார்ப்பு கூட நிறைவேறாத போது
அல்லது நாம எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறா நடக்கும்போது, நாம ஒண்ணு எதிர்பார்க்க அது வேற ஒண்ணு நமக்கு கிடைக்கும் போது, அந்த சூழ்நிலையை நாம எப்படி எதிர்கொள்கிறோம்? ஏன்னா மாம்சிக இஸ்ரேலருடைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அனுமதிக்கப்படும் போது அப்செட் ஆயிட்டாங்க. மோசே மேல என்ன ஆயிடுச்சு? அப்செட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, ஏமாற்றம் வந்துருச்சு. ஏன்னா எதிர்பார்த்த போல இங்க தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. சகோதர சகோதரிகளே, இப்ப நமக்கு கூட இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் அங்க உண்டாகும் போது நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றத நாம நிதானிச்சு பார்க்கணும். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்போம். தேவன் நம்மளை ஏமாத்துவாரா? திரும்பவும் கேள்வி கேட்கட்டுங்களா? தேவன் நம்மளை ஏமாத்துவாரா? டிசப்பாயின்மெண்ட்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போவாரா? 2-3வது கேட்டதுக்கு அப்புறம் ஆன்றீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? கொண்டு போவாரா? எதுக்கு நம்ம பதில் சொல்லுவானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே சொல்ல போறாரு. ஏன்னா பிரதர் அங்கிருந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறாரு. அப்படி யோசிச்சிருக்கீங்களா? கொண்டு போவாருங்கிறீங்களா, கொண்டு போக மாட்டாருன்றீங்களா? கொண்டு போவாரா? 100% உறுதியா நம்புறீங்க? தேவன் ஏமாத்துறாரு உங்களை எல்லாம். டோன் கொஞ்சம் மாத்தினோடனே இல்லைன்றீங்க. நன்மைக்கு ஏதோ ஏமாத்துறதுல கூட ஒரு நன்மை அப்படி சொல்றீங்க. தேவன் ஏமாத்துவாரு, ஆனா அது நன்மைக்கு ஏதோ ஏமாத்துவாரு. அப்படி என்ன அருமையான ஜனங்க நம்ம பாருங்க. சரி சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சிக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேவை உண்டாகும் போது அவங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை கவனித்துக் கொள்வீர் என்று எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அந்த ஜனங்க அந்த நேரத்துல என்ன பண்ணல? அவர் மேல விசுவாசம் வைக்கல. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை என்ன பண்ணுவீங்க? கவனித்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க அவர் மேல என்ன பண்ணல? விசுவாசத்தை அங்க வைக்கல. அப்போ சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மோசமானதா, அவங்க ஏமாற்றத்துக்குள்ள போனதா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா நினைச்சு இப்ப மோசேவை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம கேட்டோம், தேவன் டிசப்பாயின்மெண்ட்குள்ள கொண்டு போவாரா அப்படி சொன்னா, God does not disappoint. தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்றதுல ஏமாற்றம் அடைய செய்யறது இல்ல. டெய்லி ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம், நீங்க என்ன வந்து ஏமாற்ற இல்லை அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்ப என்ன பிரச்சனை? தேவன் ஏமாற்றம் செய்யறாரு போல நமக்கு தோணுதே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்க என்ன ஆக மாட்டீங்க? ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. இப்ப தேவனுடைய சித்தத்துக்கு இல்லாத விஷயங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு தேவன் அதை உங்களுக்கு தருவாருன்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகிறது இல்லை? ஏமாற்றத்தை தான் நீங்க சந்திக்கிறீங்க. ஒரு அருமையான வசனம் இருக்குது, வாசிங்க. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப பாருங்க சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க? தேவனை நோக்கி அமர்ந்திரு. அப்ப நான் நம்புகிறது அவராலே வரும். தமிழ் அப்படி இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஃபார் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் ஹிம். என்னுடைய எதிர்பார்ப்பு யார் இடத்துல இருந்து வரும்? அவரிடத்துல இருந்து. ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் மேல இருந்துச்சுன்னா, அவருடைய சித்தத்தின் மேல இருந்துச்சுன்னா அது நிச்சயம் நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். ஏமாற்றம் எனக்கு என்ன ஆகிறது இல்லை? அடையிறது அங்க இல்லை. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு அங்க இருக்கும்போது நிச்சயம் நாம என்ன ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா ஏமாற்றம் அடையிறது அங்க இல்லை. இப்போ ஒருவேளை பிரதர் நாம பிரேயர்ல அநேக நாள் கேட்டுட்டு இருக்கிறோம், தேவனிடத்துல ஜெபத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்ட விஷயம் தான் அது, அதுக்காக நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு இது வரைக்கும் என்ன ஆகல? கிடைக்கலையே அப்படி சொன்னா சொல்றாரு, தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு 3 பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கிறார். 3 ஏற்ற பதில்கள் அவர் என்ன பண்றார்? கொடுக்கிறார். ஒண்ணு, உங்களுடைய ஜெபம்
தேவன் அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் கொடுப்பாருன்னா, பாருங்க பிரதர் போடுவார் ஸ்லைட்ல, உங்க ஜெபத்துக்கு முதல்ல தேவன் சொல்லுவாரு எஸ்ன்னு சொல்லுவார், இல்லைன்னா நோ, இல்லைன்னா வெயிட். இந்த 3 ஆன்சர் தான் தேவன் கிட்ட இருந்து. ஒண்ணு நீங்க கேட்கறது சரியா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எஸ், இல்லைன்னா நோ, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க தேவை அவருக்கு தெரியும், உங்களுடைய அத்தியாவசியமானது எதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் சொல்றாரு ஜஸ்ட் வெயிட். எனக்கு தெரியும், நம்பிக்கையா நீங்க என்ன பண்ணுங்க, காத்து இருங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சித்தத்தின் மேல, சித்தத்துக்கு உட்பட்டது அங்க இருக்கும்போது நாம ஏமாற்றம் அடையிறது அங்க இல்லை. இது எப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்துறது அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இந்த காரியங்கள் தான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவனத்துல கொண்டு வரணும். தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம செய்வதுங்கிற விஷயத்துல நாம என்ன பண்ணணும்னா கவனத்துல கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணம் கூட கொடுக்குறாரு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கன்வென்ஷன்லாம் போறோம் இல்லையா, கன்வென்ஷன்லாம் போவோம். கன்வென்ஷன்லாம் போகும்போது ட்ரெயினை விட்டு இறங்கும் போதே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ட்ரெயின்ல இருந்து எடுத்து காலை கீழே வைக்கும் போதே எங்க தான் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம், பஸ்ஸுக்குள்ளதான் வைக்கணும். இந்த காலை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, தரையில கூட வைக்க கூடாது, கால் நம்ம எங்க வைக்கணும், அப்படியே பஸ்ல வைக்கணும். அப்படியே நம்மளை கொண்டு வந்து மண்டபத்துல என்ன பண்ணிடுவார் பிரதரு, இறக்கிடுவார். நம்ம எதிர்பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், என்னங்க நீங்க ஒழுங்காவே இதை பண்ணவே இல்லை, பஸ் நீங்க என்ன பண்ணல, கரெக்டா அனுப்பவே இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டோம் அப்படி சொல்லி என்ன பண்ணோம்னா சொல்லிட்டு சொல்றாரு, சகோதர சகோதரிகளே, சகோதரனும் அபூர்ணத்துல தான் இருக்கிறாரு. ஒருவேளை உங்க மனைவியா இருந்தா அவங்க கூட எதுல தான் இருக்கிறாங்க, அபூர்ணத்துல தான் இருக்கிறாங்க. உங்க கணவரா இருந்தா அவரும் எதுல தான் இருக்கிறாரு, அபூர்ணத்துல தான் இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளும் எதுல தான் இருக்கிறாங்க, அபூர்ணத்துல தான் அங்க இருக்கிறாங்கன்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு அது அவங்க கிட்ட இருந்து கிடைக்கலன்னு ஒண்ணு நீங்க என்ன ஆயிடாதீங்கன்னா அதிருப்திக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா இவர்கள் எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம், நாம எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அபூர்ணத்துல தான் அங்க இருக்கிறோம். ஏன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, அந்த நம்ம டிவில எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டுல ஒரு பாஸ்டர் ஜோயல் ஓஸ்டன் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் பேசியிருக்கிறார் டிவியில. அந்த விஷயத்த அவர் சொல்றார். அவர் என்ன பண்ணாரா, டிவியில இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கர்த்தருக்காக உங்களை தேவனுக்காக நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, நீங்க தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது சகோதரரே உங்களுக்கு ஒரு அழகான மனைவி என்ன பண்ணுவாங்க, கிடைப்பாங்க. சகோதரி நீங்க உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன ஆவாரு, கிடைப்பாரு. நீங்க உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் என்ன ஆகும், நல்லா அபிவிருத்தி ஆகும் அப்படி சொல்லி என்ன பண்ணாரா, சொல்லிட்டே வந்தாராம். இந்த நம்பர் தான் வேண்டாமா, நம்பர் தான் வேண்டாமா. சரி, ஒருவேளை இப்ப நான் சொல்றேன் இங்க நின்றுட்டு, இப்ப நம்ம அந்த ரியாலிட்டிக்கு வருவோமே, நான் சொல்றேன் சகோதரி நீங்க கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு அழகான ஒரு கணவர் உங்களுக்கு அமைவாரு. சகோதரரே நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான மனைவி அமைவாங்க அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? திருமணமானவங்களாம் முதலே சொல்லிடுறாங்க ஏத்துக்கலன்ட்டு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்காத விஷயங்களில் நீங்கள் விசுவாசத்தை வச்சு எதிர்பார்ப்பை வச்சுட்டு அது தேவன் எனக்கு கொடுக்கல ஏமாத்திட்டாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணாதீங்க சொல்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில எங்கவும் நீங்க தேவனுக்கு அர்ப்பணிச்சா வியாபாரத்துல நீங்க பெருசாயிடுவீங்க, உங்களுக்கு அழகான மனைவி வரும், அழகான கணவர் வருவாருன்னு தேவன் எங்கேயும் உங்களுக்கு பிராமிஸ் கொடுக்கல. தேவன் வாக்கு கொடுக்காத விஷயங்கள் மீது உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் போது ஏமாற்றத்தை தான் நாம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அப்ப தேவன் வாக்களித்திருக்கிற விஷயங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது அதுதான் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவா நம்மளை வழி நடத்திட்டு. அதான் சொல்றாரு, வேர் தேர் இஸ் நோ ப்ராமிஸ் we can't have faith. ஏன்னா அதன் மீது நாம விசுவாசம் வைக்கும் போது அது நம்மளை எங்க பண்ணிடும், ஏமாற்றத்துக்குள்ள என்ன பண்ணிடும், கொண்டு போய் விட்டுடும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க நானு
நம்முடைய அந்த நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தைகள் மீதும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீதும் வைக்கும்போது நிச்சயம் நாம் ஏமாற்றம் அடையிறது அங்க இல்லை. ஆனா மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்க தங்களுடைய சூழ்நிலையில என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டு முறுமுறுக்கவும் அங்க குறை சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போயிடக்கூடாது. அந்த அவிசுவாசம் நம்ம கிட்ட என்ன ஆயிடக்கூடாது, காணப்பட அங்க கூடாது. ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருந்து அவருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும் போது அவரே காரியத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, வாய்க்க அங்க பண்ணுவார். அதுதான் சொல்றாரு, தேவனுக்கு எது மகிழ்ச்சியோ அதை நாம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனுக்கு எது மகிழ்ச்சியோ அதை நாம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த விரும்பக்கூடிய நிலைக்கு நீங்களும் நானும் வந்துட்டோம்னா, நாம விரும்புற எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பாருன்ற. புரிஞ்சுச்சா? திரும்ப சொல்லணுமா? நன்றி. அப்போ 2 அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவங்களை நாம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இப்போ 3வது அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவத்துக்குள்ள போயிடலாம். டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் யூ. தேவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளவைகள்ல அதிருப்தி. வாசிக்கலாம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டியிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமேமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, இது என்ன சம்பவம்? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துலன்னா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாப்பாடுக்கான ஷார்டேஜ் உண்டாயிடுச்சு. இருந்ததெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப சாப்பாடுக்கான தேவை அங்க உண்டாகும் போது இப்போ சொல்றாங்க, நாங்க அங்க எப்படி இருந்தோம், நல்லா இறைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈத்துல அங்க இருந்திருந்தோம், அங்கேயே செத்து போயிருந்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல. எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. இவங்க தான் அழுதாங்க, தேவனை பார்த்து நாங்க அடிமையா இருக்கிறோம், கஷ்டமா இருக்குது, எங்களை என்ன பண்ணுங்க நீங்க விடுவிச்சு கொண்டு போக சொன்னாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க அங்கேயே இறைச்சி சாப்பிட்டு, மாம்சம் சாப்பிட்றதுக்கு இந்த ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, செத்தா கூட பரவாயில்ல, மாம்சம் சாப்பிட்டு என்ன பண்றோம், சாவறோம் அப்படிங்கிற போல என்ன பண்றாங்கன்னா இப்போ இவங்க பேசுறாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தேவன் மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, இப்போ இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குப்பா, மன்னா கொடுக்குது. நீங்க 6 நாள் போயிட்டு இவங்க மன்னாவை சேகரிச்சுக்க சொல்லுங்க. 6வது நாள்ல மட்டும் 2 தடவை என்ன பண்ணும், மன்னாவை 2 நாளைக்கு தேவையானதை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தேவன் அங்க என்ன பண்ணிடுவார்னா அங்க சொல்லி அவங்கள அனுப்புவார். இப்போ இந்த இடத்துல இவங்க கிட்ட காணப்பட்டுதானே, மாம்சீக இஸ்ரேல் இடத்துல காணப்பட்டுதானே அவிசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, நீங்க நான் எப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்கமோ அப்ப ரியாலிட்டியோட நாம சம்பந்தப்பட்டு இருக்கிறோம் சொல்லி சொல்றார். நிஜத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஒருவேளை உங்களுக்குள்ள அவிசுவாசம் உண்டாயிடுச்சுன்னா நீங்க ரியாலிட்டியில இருந்து வேற விஷயத்துக்குள்ள என்ன ஆயிட்டு இருப்பீங்க, போயிட்டு இருப்பீங்க சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ரியலா தங்களை வழி நடத்திட்டு போகுது, டச் பண்ற அளவுக்கு ரியாலிட்டியில அது என்ன பண்ணுது, தங்க முன்னாடி கடந்து போகுது. இந்த ரியாலிட்டியை அவங்க உணராததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இருதயத்தில் இருந்த அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் இந்த உண்மையா இருக்கிற ரியாலிட்டியோட தொடர்பு இல்லாம அது இப்ப என்ன ஆயிடுது, வழி விலகி இங்க போகக்கூடியதா அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். சோ இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாம்சீக இஸ்ரேலிய ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைச்சிருக்கிற ஏற்பாடுல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதிருப்தி உண்டாயிடுச்சு. யெகோவா தேவன் அவங்களுக்கு என்ன செய்யறாரோ அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லை. யார் செய்யறதுல, நான் உங்களுக்கு செய்யறதோ நீங்க எனக்கு செய்யறதுலயோ, சாம்பார் சரியில்லை சாப்பாடு சரியில்லை அது ஓகே,
இப்ப யார் மாம்சிக இஸ்ரவேலருக்கு போஷிப்பு மற்ற விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறா? யெகோவா தேவன். ஏன் அந்த தேவன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அவரை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரியவர் அவர். எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிருஷ்டித்து மாம்சமான எல்லாத்தோடைய ஜீவனம் யாருடைய கரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய கரத்துல இருக்குது. யோபு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். யோபு 12:10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவனும் இப்படி கையில இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? ஒரு இமேஜினேஷன்ல நீங்க பிக்சரா நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து எல்லா ஜீவன் மாம்சமா இருக்கிற எல்லாமே அவர் எப்படி இருக்கிறாரு? கையில வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப அவர் நின்று இதை கையில வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார்? அவரு இந்த மாம்சிக இஸ்ரேலர் ஜனங்களுக்கு செய்யற செயல்ல அவங்களுக்கு என்ன இல்லையா பாருங்க. அவருதான் சகலத்தையும் உண்டு பண்ணவர், அவர்தான் சகலத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு, சகலத்தையும் போஷிக்கிறவர், அவரு சகலத்தையும் நேர்த்தியா வழி நடத்துறவரு. அவர் ஒரு விஷயத்த உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறாரு அப்படின்னா அதுல நாம என்ன சொல்றோம்? எங்களுக்கு என்ன இல்லை, அதுல திருப்தி இல்லைங்க, நீங்க செய்யறதுல எங்களுக்கு என்ன இல்லை. இந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள இருதயம் யாரிடத்துல இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்சிக்க இஸ்ரேலர்கள் கிட்ட அங்க இருந்துச்சு, சகோதர சகோதரிக்கு. ஏன்னா பாருங்க, ஒரு மல்யுத்தத்துக்கு தன்னை தயார் பண்றவர் என்ன பண்ணுவாரு? இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகிறதுக்கு என்ன பண்ணுவாரு? புரோட்டீன்லாம் நிறைய எடுத்துப்பாரு. இந்த பவுடர் எல்லாம் நிறைய என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு புரோட்டீன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி எடுப்பாங்க. இப்ப அதுல திருப்தியாகலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? திரும்ப போயிட்டு இருக்கிற கறி எங்கெங்கெல்லாம் இருக்கிற எல்லா மாம்சத்தையும் என்ன பண்ணுவாரு? வாங்கி சாப்பிடுவாரு. இன்னும் அதுலயும் திருப்தி ஆகலைன்னா மற்ற என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்காக என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் செய்வார். நாம அது போல இருந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்பாட்டுல நமக்கு அதிருப்தி உண்டாயிட கூடாது. ஏன்னா தேவன் ஆவிக்குரிய உணவு நமக்கு அநேகம் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் போஜனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பரிமாறிட்டு இருக்கிறார். ஆனாலும் நமக்கு என்ன இல்லை சொல்றோம்? திருப்தி இல்ல. நீங்க கொடுக்கறதுல எனக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர்கள் தேவனுடைய அந்த செயல்பாடுகள்ல திருப்தி இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்ற விஷயத்த நம்ம நிதானிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரி. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம், பிரதர் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், தெரியாம இவங்க பேசிக் எடுக்கிறாங்கன்னு கேட்டு இங்க வந்துட்டேன், மாட்டிக்கிட்டேன், இதை வேற மற்றவங்க கிட்ட நான் எங்க போக முடியல, அந்த பாஸ்டர்கிட்டையும் சண்டை போட்டு வந்துட்டேன், இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் போக முடியல. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா இதை மற்றவர்களுக்கு போயிட்டு சொல்லுவோம். ஏன்னா உலக ஜனங்களுக்கு முன்னாடி நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்ற விஷயத்த நாம என்ன பண்ணுவோம்னா அங்க சீர்தூக்கி பார்ப்போம். ஏன்னா பாருங்க, தேவன் கூட என்ன பண்ணிட்டாருன்னா உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன் இந்த உலகத்துல தேவன் அன்பு கூர்ந்தாரு அப்படின்னா, உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மேல தேவன் அன்பு கூறிட்டார். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம்னா, இப்ப தேவன் இந்த மனு குலத்துல பாவ சந்ததியா இருக்கிற இவங்க இந்த ஒரு திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போறதுக்கு தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஏற்பாடுகள்ல நாம திருப்தி உள்ளவர்களா இருந்து அதை மற்றவர்களுக்கு நாம என்ன பண்ண கொண்டு போயிட்டு
அங்க சேர்க்கணும் சகோதர சகோதரிகள். அதுல நாம திருப்தி இல்லாம இருக்கிறோமான்றதை நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா தேவன் நமக்கு அநேக பெரிய விருந்தையே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப இந்த விருந்தை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு நாளைக்கு? உங்க முன்னாடி பெரிய விருந்து என்ன பண்ணியிருக்குது இருக்கு. நீங்க என்ன வேணுமோ அந்த விருந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, 6 வால்யூம் கொடுத்திருக்கிறாரு, இன்னும் அநேக விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டார். எவ்வளவு நேரம் நீங்க செலவு பண்றீங்க? அப்போ நாமளே என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, சிந்திச்சு அங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அதை ஸ்டடி பண்ற விஷயங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிதானிச்சு அங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகள். சில வேளைகள்ல தேவனுடைய ஏற்பாடுகள் அதிருப்தி எந்த வகையில வந்துரும் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, ஒரு சகோதரனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. ஒரு வீடோ இல்ல வேற ஏதோ சில ஆசீர்வாதங்கள் தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. ஒரு சிலருக்கு அது இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு வேற ஒரு அனுபவத்தை கொடுத்திருப்பாரு, இன்னொருத்தருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கும். அப்ப நாம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, இப்ப பாருங்க, தேவன் எப்ப பாரு அவருக்கு இப்படி பண்றாரு, நமக்கு என்ன பண்றாரு, இப்படி செய்துட்டு இருக்கிறாரு, கரெக்டாவே இவர் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல அப்படி சொல்லி நம்ம அதிருப்திக்குள்ள அங்க போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க சொல்லி சொல்றாருன்னா, யெகோவா தேவனுடைய மேனேஜ்மெண்ட்டை நீங்க குறை பேசுறீங்க. ஏன்னா யெகோவா தேவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன அனுபவம் வேணும், யாருக்கு எது கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு அனுபவம் மிக மோசமானதா உங்க வாழ்க்கையில நடந்தாலும் அது உங்க நன்மைக்காக தேவன் என்ன பண்ணியிருப்பார், அதை உங்களுக்கு கொடுத்திருப்பார். நீங்க ஆனா தேவனுடைய மேனேஜ்மெண்ட்டையே குறை பேசக்கூடாது. ஏன்னா தேவன் நம்முடைய நன்மைக்காக காரியங்களை செய்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லும்போது, இப்ப மாம்சிக்கு இஸ்ரேலர் ஜனங்க போல அவிசுவாசம் உள்ளவர்களா நாம என்ன பண்ணிடக்கூடாது, காணப்பட்டுட கூடாது. பவுல் கூட இந்த கம்பேர் பண்ற விஷயத்தை பத்தி பேசுவாரு. நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 10:12. 2 கொரிந்தியர் தானே பிரதர்? ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. சோ ஒருத்தர் கம்பேர் பண்றது என்ன புத்தியுள்ள ஒரு செயலு அங்க இல்ல. ஏன்னா அவர்களுக்கென்று தேவன் சில அனுபவங்களையும் சில காரியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க செய்யும் போது அந்த தேவனுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஏற்படுத்தி இருக்கிற நமக்கான ஏற்பாடுகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறை பேசிட கூடாது. அப்படி பேசினா இருக்கிறதுலயே யாருதான் ஹையஸ்ட், தேவன் தான். அவர் ஒரு செயலை செய்யறாரு, அதையே குறை சொல்றேன்னா அப்ப எப்படி நம்ம அவரோட பெரிய ஆளுங்களா? பவுல் சொல்றாரு கொரிந்தியர்ல, தேவனுக்கு நீங்க கோபம் ஊட்டலாமா? தேவனுக்கு நீங்க அப்படின்னா என்ன, நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோபம் ஊட்டுறது என்ன, சகோதரர் வாங்க பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துலாம், வாங்க நீங்களா நானா பார்த்துடலாம் அப்படின்னா என்ன, எனக்கு என்ன இருக்குது, வெள்ளன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்றேன், அவரு போயிட்டு அப்ப அப்படி செய்யலாமா? அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்ப நாம நிதானிச்சு பார்க்கணும். பரலோக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களையும் கொடுத்திருக்கிற அனுதின வாழ்க்கையில அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற அனுபவங்களையும் கீழ்ப்படிதலோடு அவருக்கு நன்றியை ஏறெடுத்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகளை நம்மளால் ஆன மட்டும் எந்த அளவுக்கு சரியா செய்ய முடியுமோ முழு முயற்சியோடு நாம என்ன பண்ணோம், செய்யணும். மாறாக யாவே தேவனுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறை பேசிடக்கூடாது. குறை பேசினவங்களுடைய நிலையை நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அவங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. இப்ப நீங்க நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னா இப்ப நாம எப்படி இருக்கணும்ன்றதை நிதானிச்சு அங்க பார்க்கணும். அடுத்த 4வது காரியத்துக்குள்ள போயிடலாம், ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவம். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கன்னாவே இந்த டாபிக் இல்லாம இருக்காது. அவங்களுடைய கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ இந்த கீழ்ப்படியாமை இது நம்ம முன்னாடி பார்த்த அதே 16ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான். இங்க தேவன் சொல்லியிருப்பாரு. நீங்க வேணா வசனம் வாசிருங்க, 4-5 வாசிங்க சிஸ்டர். 16ஆம் அதிகாரம் 4-5.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். இப்போ இதுல என்ன கீழ்ப்படியாம இந்த ஜனங்க கிட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப தேவன் சொல்றாரு சோதிக்கிறதுக்காகத்தான் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாரு. நீங்க போயிட்டு அந்த மன்னாவை சேகரிங்க, 6ஆவது நாள்ல மட்டும் என்ன பண்ணுங்க, 2 தடவையா எடுங்க அப்படி சொல்றாரு. இப்ப தேவன் சொன்னபடி இந்த ஜனங்க செஞ்சாங்களா? சரி, என்ன செய்யல? நீங்க சொல்றீங்க செய்யலன்றீங்க, என்ன செய்யல? சொன்ன மாதிரி செய்யல. ஏன்னா பாருங்க, இவங்க போயிட்டு அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அதை எடு சொன்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர்றது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் கெட்டு போச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஏற்பாடு அதுல திருப்தி இல்லை, இப்படிதான் நடந்துக்கணும் உங்களை சோதிக்கிறதுக்காக பிரமாணத்தை தேவன் முன்வைக்கிறாரு. இப்ப அதுலயும் ஜனங்க என்ன ஆகுறது இல்ல, கீழ்ப்படிதல காண்பிக்கிறது இல்ல. ஏன்னா இவங்க போயிட்டு அங்க அந்த பொருட்களை எடுக்கும் போது என்ன ஆகுறாங்கன்னா, தேவைக்கு அதிகமாக எடுத்து அவைகள் வீணா போகுது அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய பிரமாணத்துக்கு இந்த ஜனங்க என்ன ஆகல, கீழ்ப்படியல. அப்ப இததான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப தேவன் உங்களுக்கு எனக்கும் கூட ஒரு ஏற்பாடு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, மாபெரும் விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த காரியங்களுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றீங்கன்னு நம்ம கேட்டோம் இல்லையா. இப்ப நீங்க உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய உடன்படிக்கை ஜீவியத்துல அந்த 24 மணி நேரத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் இல்லையா, அதை எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன்னா சகோதர சகோதரிகளை, இந்த கீழ்ப்படிதல் சொல்லும் போது ஒப்பு கொடுத்தாச்சு, உங்க படிதான் வாழ்றோம், உங்க விருப்பப்படிதான் நடந்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. இப்ப தேவனும் ஏற்பாடுகளை கொடுத்துட்டார், இதுதான்ப்பா என் ஏற்பாடு, இதான் என் விருப்பம், என் சித்தம்னு சொல்லி. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி இருக்கிற நீங்களும் நானும் அவைகளுக்காக நம்முடைய அனுதின வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவைகளுக்கு உட்பட்டு ஜீவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நாம நிதானிச்சு பார்க்கணும். இன்னும் குறிப்பா சொல்லும் போது, மற்றவர்களுடைய நன்மைக்காக இந்த டெய்லி லைஃப்ல நான் இன்னைக்கு என்ன மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்காக நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நாம நிதானிச்சு அங்க பார்க்கணும். ஏன்னா பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டெய்லி லைஃப்ல கர்த்தர் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஏற்பாடுகள் அவர் திருப்தி உள்ளவராய் இருந்து மற்றவர்களுடைய நன்மைக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அனுதின வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துறார், செயல்பாட்டுக்குள்ள அங்க கொண்டு வரார். அப்ப நீங்க நானு எந்த அளவுக்கு இந்த காரியங்களை அங்க செய்யறோம். ஏன் சொல்லி சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, சத்தியத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஏதோ நீங்க விலை கொடுக்கறது வேண்டி இருக்குது, இல்ல எதையோ இழக்க வேண்டி இருக்குது அப்படி சொல்லி சொன்னா, அதை நீங்க அன்றைய தினத்துல இழக்கல, இல்ல அதுக்காக நீங்க கொடுக்கலன்னா, சத்தியத்தை நீங்க எப்படி வேல்யூ பண்றீங்க? சத்தியம்தான் ரொம்ப பெருசு அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதுக்காக நீங்க எதையும் இழக்கத்துக்கு தயாரா இல்ல, எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னா, நீங்க சத்தியத்தை பெருசுன்னு சொல்றது எப்படி? ஒரு விஷயம் பெருசுன்னா அதுக்காக நாம என்ன பண்ணுவோம், அதை இலக்கத்துக்கு தயாரா இருப்போம் இல்லையா. அது உங்களுடைய லைஃப்ல நடக்குதான்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணி பாருங்க, நிதானிச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் அங்க சொல்லும் போது வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப பாருங்க, ஒருத்தர் கற்பனைகளை கை கொள்ளுகிறாரோ அவரிடத்துலதான் தேவன் எப்படி இருக்கிறார் சொல்றார், அன்பா இருக்கிற. பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லும் போது அவைகளை நம்முடைய அனுதின வாழ்க்கையில கை கொள்ளுகிறவர்களா, நாம கீழ்ப்படுகிறவர்களா அவைகளுக்கு நாம என்ன பண்ணோம், காணப்படணும்.
இந்த கீழ்ப்படியாமை நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க காணப்படக்கூடாது. இன்னும் சில வசனங்கள் இருக்குது, நீங்க வாசிங்க, வேகமா போயிடலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அந்த கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்ற விஷயத்தை கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். அடுத்து ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. அப்போ இந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா தேவனுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற நீங்களும் அவைகளை அனுதின வாழ்க்கையில கை கொள்ளுகிறவர்களா அங்க என்ன பண்ணும், காணப்படும். இப்ப அவைகளை கை கொள்ளும் போது அந்த சத்தியத்திற்கு விலையாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில அதுக்கு விலை கிரயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி கொடுக்கும் போதுதான் சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம சந்திக்க வேண்டி வரும். அப்பதான் நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். தேவன் இவைகளை நம்முடைய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்க வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம். அடுத்து 5வது அவிசுவாசனால் உண்டாகக்கூடிய பாவத்துக்குள்ள போயிடலாம். இது சந்தேகம், டவுட். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எங்க வாசிக்கலாம்னா யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க மாம்சிக இஸ்ரேல ஜனங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, யாவே தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா. அவங்க கேக்குறாங்க, தேவன் எங்க நடுவுல மேகஸ்தம்பம் இருந்துச்சா இல்லையா, அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சா இல்லையா கேக்குறாங்க ஜனங்க. எங்க கூட தேவன் இருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்லலாம் இப்ப நம்ம பதில்? இப்ப பாருங்க சொல்லிட்டு, இப்ப நம்ம கூட வேதமானவர்களா இந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லும் போது இது நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை ஒரு சகோதரர் வெளிப்படுத்துதல் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அடையாளங்களுடைய விளக்கங்கள் சிலது அவர் கொடுக்கிறார். நான் இன்னொரு சகோதரர் அந்த வசனத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இதுல வர சந்தேகத்தை பத்தி என்ன பண்ணல, பேசல. புரிஞ்சுச்சா? சந்தேகம்ன்றது எது பத்தி இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்தேகம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுபவத்துல, நம்முடைய போராட்டத்துக்கு மத்தியில கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா, அதை பத்தி பேசுறார். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்துல, போராட்டங்கள் மத்தியில தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒருவேளை சந்தேகம் வருதா? வரவங்க எல்லாம் கை தூக்கலாம். எப்படி தூக்க முடியும் பிரதர் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்றீங்களா? சரி பாருங்க, சொல்றாரு இது ரொம்ப ஆபத்தானது, இது ரொம்ப ஆபத்து. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு வருதுன்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறார். ஏன்னா சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக, சகோதரனா சகோதரியா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய தெய்வீக குடும்பத்துல நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் வழிநடத்தி வந்த விதங்களை நாம என்ன பண்ணியிருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலையும் எப்படி தேவன் அற்புத விதமா நம்மளை நடத்திட்டு வந்தாருன்ற விஷயங்களை நாம என்ன பண்ணியிருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்திருந்தும் சில சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும் போது இப்ப என்ன ஆயிடுது, இந்த சந்தேகம் வந்துருதா வரதில்லை. ஏன் சொல்லி சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, நம்ம குழந்தையா இருந்தோம் ஒரு காலத்துல, குழந்தையா இருந்தோம். குழந்தையான்னா நீங்க சின்ன பிள்ளையா இருந்தது நினைச்சுக்காதீங்க, கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருந்தோம், நம்ம குழந்தைகளா இருந்தோம். இப்ப காலங்கள் போக போக விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களா இப்போ அப்படியே வளர்ந்துட்டே நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வளர்ந்து வரக்கூடிய நீங்களும் நானும் சில சூழ்நிலைகளுக்குள்ள தேவன் நம்மளை அனுமதிக்க போகுது. அது மிகப்பெரிய
நம்ம சொல்லும் இல்லையா, பிரதர் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆட்டத்தை இந்த அனுபவம் என்ன பண்ணிச்சு எனக்கு கொண்டு வந்து. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போகும்போது இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் நமக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது, வந்துட கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடறார். ஏன்னா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்குமே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்க கூட இருந்துதான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறார், நடத்திட்டு வந்திருக்கிறார். இது இனி மேல இருக்கிறதா இருந்தாலும் சரி, இப்ப நடக்கிறதா இருந்தாலும் தேவன் அது உங்க கூட இருந்து என்ன பண்ணுவார், ஒவ்வொன்றத்தையும் அங்க செய்யறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு அங்க வரணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் தம்ம கண்ணு முன்னாடி இருந்து கூட அவங்களுக்கு என்ன இல்லை, தேவன் எங்க கூட இருக்கிறாரா இல்லையான்ற டவுட்டு அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா நாம சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்டவர்களா அங்க என்ன ஆயிடக்கூடாதுன்னு ஆயிடக்கூடாது. ஏன் இப்படி டவுட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சுன்னா, எமோஷன் பிரச்சனையில அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு. இப்ப கூட நமக்கு ஒரு பிரச்சனை சூழ்நிலை ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், எமோஷனல் ஆயிட்டோம்னா சகோதரனையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, கர்த்தரையும் கண்ணுக்கு தெரியாது, யாரையுமே என்ன ஆகாது தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், உங்களுக்கு வந்தா கஷ்டம் தெரிஞ்சிருக்கோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம அந்த எமோஷனுக்குள்ள போகும்போது தேவனுடைய கிருபையோ இரக்கத்தையோ அவருடைய வழிநடத்துதலையோ அவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற விஷயத்தையே நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, சில வேளைகள்ல புரிஞ்சுக்க முடியறது. அப்ப பாருங்க, நமக்கு இந்த மாதிரி சந்தேகம் என்ன ஆக கூடாதுன்னா உண்டாக கூடாது. பிரதர் நீங்க சப்ஜெக்ட் பேசுறதெல்லாம் கரெக்டு தான், நாங்களும் அப்படி இருக்கணும்னு தான் விருப்பப்படுறோம், நாங்க மட்டும் நான் சந்தேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. ஆனா சந்தேகம் வருது பிரதர், சந்தேகம் வருதுங்களே, என்ன பண்றது, சந்தேகம் வருது என்ன பண்றது அப்படின்னா, அப்ப சொல்றாரு டவுட் யுவர் டவுட்ஸ், சந்தேகத்தை சந்தேகியுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வருதா, அந்த டவுட்டை நீங்க டவுட் படுங்க, அது எப்படி கர்த்தர் என் கூட இல்லாம போயிடுவாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா சந்தேகத்தை சந்தேகியுங்கள். இது எந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறையில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கருத்துல இருக்குது. ஆனா என்ன விஷயங்கள் இங்க சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய அருமை ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அங்க கொடுத்திருக்கிறாரு. வாசிங்க மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப பாருங்க, உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சண்டே மட்டும் இருக்கிறேன்னு கர்த்தர் அங்க சொல்லல. ஸோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட அங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப கிளியரா ரொம்ப உறுதியா, நம்ம இந்த வசனத்தை தவறா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தெளிவா கர்த்தர் அங்க என்ன பண்ணியிருக்கிறார், இந்த காரியங்களை பேசியிருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அப்ப நாம புரிஞ்சுக்கணும், நம்முடைய சந்தேகத்தினால என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பரலோக தேவனுடைய குடும்பத்துல நான் ஒரு குமாரனா குமாரத்தியான்ற சந்தேகம் உங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, வந்துட கூடாது. ஏன்னா கர்த்தர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட அங்க இருக்கிறாரு. மாம்சைக்கு இஸ்ரேலருக்கு உண்டானது போல சந்தேகம் நமக்கு உண்டாக கூடாது. இந்த காரியங்களை நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அடுத்து 6வது ஒரு பாவத்துக்குள்ள போயிடலாம், அவிசுவாசனால உண்டாகக்கூடிய பாவம். இது பொறுமையின்மை, இம்பேஷன். இது வாசிக்கலாம், யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, இந்த ஜனங்களுக்கு பொறுமை இல்லை. மோசே கீழே வர வரைக்கும் பொறுமை இல்லாம இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை யாரு கூட்டிட்டு வந்ததான் இது வரைக்கும், அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்லாம் கண்ணு முன்னாடி தெரியல, யாரு தான் தெரியுதா, நம்ம கூட சில வேலைகள் அப்படிதான் இருந்துடுறோம். இப்ப மோசே தான் கண்ணுக்கு தெரியுறார். இப்ப மோசே வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு, அதனால இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஒரு விஷயத்த என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணி எங்களை வழி நடத்துறதுக்கு தெய்வங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா இவங்க
விசுவாசிச்சு நடக்கிறதுக்கு பதில் தரிசித்து நடக்கிறதுக்கு இந்த மாம்சிக இஸ்ரேல ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? விரும்பிட்டாங்க. தேவன் இதுவரைக்கும் நம்மளை நடத்திட்டு வந்தாருன்ற அந்த விசுவாசம் இருந்திருந்தா, இனியும் தேவன் தங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போவாருன்ற அந்த விசுவாசம் அவங்க கிட்ட இல்ல. இப்ப அவங்க எதிர்பார்க்கறாங்க, தங்களை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்ப அதை உண்டு பண்ணும்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கேட்கறாங்க சகோதரிக்கு. அப்ப இதை தான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, நாம கூட வசனங்கள்ல ரொம்ப அருமையா பிரதர் ரசல் மூலியமா தெரியும், டிவைன் பிளான் சார்ட்ல நம்ம போட்டிருப்போம் இல்லையா, ஆபுக்குக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இது நான் அடிப்படை வகுப்பு கேட்டு உள்ள வரும்போது சொன்னீங்க பிரதர். 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? எதுனா டவுட் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அது முடிவில் அது விளங்கும். நிச்சயம் தேவன் குறித்த காலத்துல அதினதின் காலத்துல அவைகளை நேர்த்தியா செய்கிற தேவனா இருக்கிறதுனால அவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அப்ப என்ன விஷயங்கள் இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்க பொறுமை இழந்து இன்னைக்கே உலகம் அழிஞ்சு நாம போயிட மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள வேண்டாம். ஏன்னா அவர் சொல்றாரு, தேவனுடைய ஊழியத்துல இன்னைக்கு இருக்கிற நீங்க தொடர்ந்து தேவன் எவ்வளவு காலம் அனுமதிக்கிறாரோ அது வரைக்கும் நீங்க தேவனுடைய ஊழியத்துல இருக்கணும். அது எப்படி விஷயம் சொல்றாருன்னா, நீங்க திரைக்கு இந்த பக்கம் இருந்து ஊழியம் செய்யணும்னு தேவன் விரும்பிட்டாலும் சரி, அல்லது திரைக்கு அந்த பக்கம் போயிட்டு நீங்க ஊழியம் செய்யணும்னு தேவன் விரும்பிட்டாலும், எந்த இடத்துல தேவன் உங்களை வச்சிருந்தாலும் தேவனுக்காக உண்மையா ஊழியம் செய்கிறவர்களா நாம இருக்கணும். இன்னும் நான் திரைக்கு அந்த பக்கம் போகலையே அப்படி சொல்லிட்டு பொறுமையை இழந்துற கூடாது. இப்ப நாம எப்படிப்பட்டவர்களா அங்க இருக்கணும் அப்படி சொல்றாருன்னா, பொறுமையை அங்க காத்து கொள்ளணும். ஏன்னா வசனங்கள் நமக்கு தெரியும், பொறுமையானது உங்களுக்குள்ள பூரண கிரியை செய்ய கடவுது. ஸோ அப்போ பொறுமை உள்ளவர்களா நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம் சகோதரிகள். ஏன்னா கர்த்தருடைய அந்த சரீரத்துல குறைவானதை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்களும் நானும் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிற காலம் வரைக்கும், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வரைக்கும், நாம இந்த மாம்சத்திலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் நம்மளை முழுமையா இந்த ஊழியத்துல ஈடுபடுத்தி கொள்வோம். ஏன்னா பொறுமையா இருக்கணும்னா எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்க. தேவனுடைய ஊழியத்துல ரொம்ப பிஸியா உங்களை வச்சுக்கிறது தான் என்னன்னா, அவருடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கையா இருந்து பொறுமையா அது நிறைவேறத்துக்கு காத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களா நீங்களும் நானும் அங்க காணப்படணும். அதுக்கு நமக்கு விசுவாசம் தேவன் மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல ரொம்ப அவசியமா அங்க இருக்குது. அடுத்து நம்ம 7வது விஷயத்துக்குள்ள போயிடலாம். 7வது ஒரு பாவம், அவிசுவாசத்தினால உண்டாகக்கூடிய பாவம், மினிமைசிங் அண்ட் ரேஷனலைசிங். இது என்ன சொல்றாருன்னா, நான் செய்யற செயல் ஒண்ணு, ஆனா அந்த செயலுக்கான உண்மையான காரணத்தை சொல்லாம வேற ஒரு காரணத்தை சொல்றது. சோ இது நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலட்டி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். யாருப்பா இந்த கண்ணுக்குட்டியை செஞ்சதுன்னு கேட்டா, நாங்க எங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்? நெருப்புல போட்டோம். அது என்ன ஆயிடுச்சு? ஏன்னா இவங்க கண்ணுக்குட்டியை பார்த்ததே இல்லை பாருங்க. கண்ணுக்குட்டியை என்ன பண்ணல, இவங்க பார்த்தது இல்லை, அதை சாப்பிட்டது இல்லை, ஒண்ணுமே பண்ணதில்லை. இப்ப சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்? நாங்க என்னமோ போட்டோம்தான், அது என்ன ஆயிடுச்சு? கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. இப்ப சில வேலைகள்ல நம்ம கூட வரும்போது, பிரதர் ஏன் பிரதர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேற ஒரு காரணம் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே டிராபிக் பிரதர், ஒரே டிராபிக். ஏன்னா அந்த காரணத்தை, உண்மையான காரணத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு நியாயமா ஒரு காரணத்தை எடுத்து என்ன பண்ணுவோம்,
சொல்லுவோம். இப்ப மாம்சைக்கு இஸ்ரேல ஜனங்க கூட என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை தான் எடுத்து அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்க. சகோதர சகோதரிகள், இந்த விஷயத்தை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட என்கிட்ட பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமான்னா முடியாது. வசனத்துல சொல்றாரு, வாசிங்க 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படி ஒரு வேளை நம்ம சொல்றோம்னா நம்ம டிராமா பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா அவர் சொல்றாரு, நம்ம கிட்ட பாவம் இல்லை என்போமானால், அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டையும் என்ன இருக்குது? பாவம் அங்க என்ன பண்ணதுன்னா இருக்குது. குறைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. நம்ம இடத்துல குறைகளும் பலவீனங்களும் இருந்துட்டு தேவனுக்காக, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊழியம் எப்படி இருக்கும்? செய்யற ஊழியம் யாருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு. ஆனா நாம எல்லாம் யாரு? பாவம் இருக்குது சொல்றோம், குறைவு இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா நாம தான் இப்ப என்ன பண்ண போறோம் அவருக்கு ஊழியத்தை? இப்போ நம்ம ஊழியம் எப்படி இருக்கும்? எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா முடிக்கணும்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா எனக்கு தெரியல. அப்ப பாருங்க, இது என்ன விஷயம்னா, தேவனுக்கு தெரியும் உங்ககிட்டயும் என்கிட்டயும் குறைவு இருக்குது. நாம் எல்லாம் அபூர்ணர்கள். இந்த அபூரணத்துல இருந்துதான் அந்த உன்னதமானவருக்கு ஊழியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அபூர்ணமும் பாவமும் மூடப்படுவதற்காகத்தான் தன் குமாரனுடைய வஸ்திரம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் தேவன் அங்க நன்கு அறிந்தவராய் இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் சொல்ல வர்றாருன்னா, உங்களிடத்துல குறைகள் பாவங்கள் எது இருந்துட்டாலும் நீங்க ஐயோ தேவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, எதனா தப்பா நினைச்சுப்பாரோ அப்படின்னு இல்லாம நீங்க அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய குறைகளை அங்க என்ன பண்ணுங்க? அறிக்கை இடுங்க. ஏன்னா தேவன் நிச்சயம் நம்முடைய பாவங்களை குறைகளை அங்க மன்னித்து நம்ம தொடர்ந்து அவருக்கான அந்த உன்னதமான ஊழியத்தை ஏறிடுறதுக்கான வாய்ப்பை தேவன் நமக்கு என்ன பண்ணி தருவாரு? ஏற்படுத்தி அங்க கொடுப்பாரு. அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார் சகோதர சகோதரி. அதனால நீங்க தேவன் அப்செட் ஆயிடுவாரோன்னு சொல்லி நீங்க அப்செட் ஆயிடாதீங்க. தேவனு அப்செட் ஆயிடுவாருன்னு சொல்லி நீங்க என்ன ஆயிடாதீங்க? அப்செட் ஆகாம உங்களுடைய குறைவுகள் பலவீனங்கள்ல தேவனிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா சொல்லுங்க, தேவன் இந்த தவறு நாம என்ன பண்ணிட்டோம்? செய்தோம். இந்த குறைவு என்னிடத்துல காணப்படுது, சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நீங்க நான் பரிபூரணத்துல இல்லைங்கிற விஷயத்தை தேவன் நன்கு அறிந்திருக்கிறாரு. நம்முடைய அபூர்ணம் மூடப்படுவதற்காக தான் குமாரனுடைய வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்க கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, மாம்சீக இஸ்ரேலருடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தினால இப்படி ஒரு சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் மேல நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம சில தவறுகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுக்கக்கூடிய விஷயம், தேவனை பார்த்து குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? செய்துட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? காணப்பட கூடாது. வாசிங்க வசனம் 1 கொரிந்தியர் 9 24 27 வரைக்கும். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அங்க சொல்றாரு எல்லாரும் இந்த பந்தயத்துலதான் இருக்கிறோம், ஆனா பரிசை ஒரு சிலர் தான் அங்க வாங்குறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். வாங்கணும் இல்லையோ தெரில, சபையா திரள் கூட்டமா தெரில, தேவன் எங்கேயாவது நம்மளை என்ன பண்ணிடுவார் கொண்டு போயிட்டு. அப்படி ஓட்டம் இல்லை இது. நிச்சயம் கர்த்தருடைய மகிமையான சரீரத்துல நான் போய் இணைவேன் அப்படிங்கிற நிச்சயத்தோடு ஓடக்கூடிய ஓட்டம்.
அப்படித்தான் தான் ஓடுனதா பவுல் வந்தாங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் என்ன பண்ணல. அதுனா ஆகாயத்தை அடிக்கிறது, எதிரில் யாருமே இருக்க மாட்டாங்க, சவுண்டு மட்டும் நான் போட்டுப்பேன், இப்படி கையெல்லாம் காமிச்சு ஊன்னு கத்தின்னு இருக்கிறது. இதுல எதுனா பலன் இருக்குதா? புரோஜனம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்ல, நான் இந்த மாதிரி செய்கிற ஆளு இல்லை. நீங்கள் கொரிந்தியரோட லிங்க் பண்ணிங்கன்னா எல்லாம் வெறும் சவுண்டு போடுறது இல்லை அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுவார்னா 13ஆம் அதிகாரத்தோட மேட்ச் பண்ணி அங்கே பேசுவார். அப்போ சொல்லிட்டு, இப்போ நான் நிச்சயத்தோடு ஓடக்கூடிய இது ஓட்டம் அப்படின்னு சொல்றார். அதான் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாது. அப்படி என்ன இவர் பிரசங்கம் பண்ணி ஆகாதவனா போயிடுறாரு? அதுக்காக தன் சரீரத்தை என்ன பண்றாராம், ஒடுக்கி கீழ்படுத்துகிறார். ஏன்னா பாருங்க, இந்த விஷயத்தினுடைய காரியங்கள் நிதானிச்சு பார்க்கும்போது பவுல் இந்த மாதிரி ஜனங்க அநேக சபைகளை நிறுவி என்ன பண்றாரு, சத்தியத்தை பேசுறார். சத்தியத்தை பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்துல இந்த வாய்ப்பு தேவன் கர்த்தர் இயேசு சபையாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஊர் ஊரா போயிட்டு சபைகளை ஸ்தாபித்து சத்தியத்தை சொல்றாரு. இந்த சபையாகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த வழியை வச்சிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் சத்தியத்தை என்ன பண்றது, போயிட்டு சொல்லிட்டு. இவரே சபையாகலனா இவர் தான் போய் ஊர் ஊரா என்ன பண்றாரு, நீங்க சபையாகத்துக்கு தேவன் வாய்ப்பு வச்சிருக்கிறாரு, அது மகிமை நிறைந்தது, கனம் அழியாம அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு, நாமளே சொல்ற நானே சபையாகாம போயிட்டேனா எப்படி? அது போயிடாத படிக்கு நான் என் சரீரத்தை இப்ப என்ன பண்றேன், கீழ்படுத்துகிறேன். ஏன்னா நான் தானே பிரசங்கம் பண்ணேன், இது மகிமை இருக்குது, கனம் இருக்குது, அழியாமை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நான் தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு என் சரீரத்தை நான் என்ன பண்றேன், ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏன்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெயம்ங்கிறது பரிபூர்ணமான நம்முடைய செயல்பாடுகள்ல இல்ல, நம்முடைய குறைவுகள்ல நாம கவனம் கொடுக்கறதுல தான் இருக்குது நம்முடைய வெற்றி. ஏன்னா நம்மளால பரிபூர்ணமான செயலை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வெற்றி பரிபூர்ணமான பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல, இம்பர்ஃபெக்ட் அட்டென்ஷன்ல இருக்குது நம்முடைய வெற்றி. என் குறைவுகள்ல, என் பலவீனங்கள்ல நான் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கிறோனோ அதுல என் வெற்றி உறுதியாகும். சகோதர சகோதரிகளே, கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் அங்க இருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, சொல்றாரு கடைசியா சொல்லும் போது, நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய எஜமானன், நம்முடைய ராஜா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் அவர் கண்காணித்து கொண்டு அவைகள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, செலுத்தி கொண்டு அங்க இருக்கிறார். நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள்ல அவருடைய பங்கு அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. அதனால அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நம்ம உட்பட்டு நம்ம வாழும்போது தேவன் நிச்சயம் நம் யாவரையும் அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே கேட்ட அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.